தவக்கால சிந்தனைகள். இயேசு மரணத்திற்கு கையளிக்கப்படுகிறார். ஆளுநர் பிலாத்து அநியாய தீர்ப்பை எழுதிவிட்டார். உன்னை சிலுவையில் அறையவும் விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறிய பிலாத்து அவன் மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி அந்த நீதிமான் காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம் என்று கூறிய போதும் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக யூத மக்களின் கோஷத்திற்கு செவிசாய்த்து அநியாய தீர்ப்பை வழங்கிவிட்டான். இயேசுவே, அநியாய தீர்ப்புகளை எங்களை விட்டு அகற்றும்படி மன்றாடுகிறோம். செய்தி: பாகிஸ்தான் சர்வாதிகாரி ஜியா உல் ஹக் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பூட்டோவுக்கு மரண தண்டனை அளித்தான். உலக நாடுகள் வேண்டுகோள் விடுத்தும் அதை அவன் சட்டை பண்ணவில்லை. திரு பூட்டோ பிரதமராக இருக்கும்போது ஜியா உல் ஹக் இராணுவத்தில் 5வது இடத்தில் இருந்தான். அவனை இராணுவ தளபதியாக பதவி உயர்வு கொடுத்தவர் பூட்டோ. செய்நன்றி மறந்தவன் ஜியா. 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பூட்டோவை தூக்கிலிட்டான். பின்னாளில் திரு ஜியா உல் ஹக் சென்ற ஹெலிகாப்டர் வெடித்து இறந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அநியாய தீர்ப்பை எழுதிய பிலாத்து பின்னாள்களில் கெனசரேத்து ஏரிக்கரையில் தூக்கிலிட்டு மரணமடைந்தான் என்பது வரலாறு. எனவே இந்த நாளில் நாம் சிந்தனை செய்ய வேண்டியது, நாம் யாருக்கும் அநியாய தீர்ப்பு எழுதுவோமானால் அந்த தீர்ப்பினுடைய தண்டனையை கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்பதை நினைத்து அப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் செய்ய வேண்டாம் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.